நல்ல தாப்பினே இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் வாக்கு பண்ணினபடியே 2 அல்லது 3 பேர் எங்கு கூடியிருக்கிறார்களோ என் நாமத்திலே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னது போல, இந்த வேளையில நாங்க இருவருமாய் ஒரு மனதோடு உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். சுவாமி எங்க மத்தியில இரும். எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்க உம்மிடத்துல கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் சுவாமி. வசனங்களை மாத்திரம் அல்ல, வசனங்களின் மூலமாய் எங்களோடு நீர் பேசுகிற வாழ்க்கை காரியங்களுக்காகவும், ஆண்டவரே இந்த தீர்க்கன் மூலமாக நீர் கொடுக்கிற எச்சரிப்புகளையும் உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் வர தடைப்பட்ட மக்களை நீர் அழைத்து வரோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒருவேளை அடுத்த வாரத்துல இருந்து எங்களுக்கு ஸ்டடி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சுவாமி. இருந்தாலும் இன்றைய நாள்ல அது எப்படியாவது ஒரு சில சாப்டர்ஸ் முடிச்சிருவோம்னு யோசிச்சோம். கிருபை பாராட்டுங்க. வரக்கூடிய மக்களை சீக்கிரம் அழைத்து வாருங்க. எல்லா காரியத்தையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமா. ஒருவேளை நான் போன வாரம் சொன்னதுனால அவங்க இந்த வாரம்னே நினைச்சிட்டாங்களோ என்னமோ. எப்படின்னாலும் போட்டிருக்கேனே வாட்ஸ்அப்ல. ஆமா, நேத்தே லிங்க் வந்துடுச்சு சிஸ்டர். அதுதான் என்ன தெரியல. சரி பாப்போம். எனிவே, நம்ம இப்ப 18ஆம் சாப்டரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த 18ஆம் சாப்டர்ல எத்தியோப்பியா எத்தியோப்பியாவை குறித்து எத்தியோப்பியாவுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்புகள், நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? அதுல முத 2 வசனங்களை முடிச்சிட்டோம். இப்போ 3வது வசனத்துக்கு வந்திருக்கோம். 3வது வசனத்துல கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு சொல்றாரு. ஒண்ணு கொடியேற்றப்படுங்கிறாரு, இன்னொன்று எக்கால ஊதப்படுங்கிறாரு. இரண்டுமே எதற்கு அறிகுறின்னா ஜெயத்துக்கு அறிகுறி, வெற்றி. அப்போ இந்த பூச்சக்கரத்தில் வாசமா இருக்கிறவர்கள் அப்படின்னா ஆல் ஓவர் தி எர்த் இல்ல, அதோடு கூட இந்த தேசத்துல குடிகள் அவர்களுக்கும் பர்டிகுலரா அவர் சொல்றாரு. இத இந்த மாதிரி நடக்கும்போது கேளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதை கேட்கணும், எதை பார்க்கணும்? ஒருவேளை இன்னைக்கு நமக்கும் அது ஒரு எச்சரிப்பு தான் இல்ல. வி ஹாவ் டு பி ஆல்வேஸ் ஆன் தி அலர்ட். அதுதான் அவர் சொல்ற ஒரு காரியம். வாட்ச்ஃபுல்லா இருக்கணும். தேசத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து கவனமாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாமே அடையாளங்களா இருக்கிறதாக நாம் இந்த நாட்கள்ல பாக்குறோம். இதை குறித்து முன்கூட்டியே தீர்க்கதரிசிகள் மூலமாக அதைத்தான் என்னன்னு நாம் இந்த நாட்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களின் மூலமாகவும் எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்கள்ல நாம் இருக்கிறத பார்க்கிறோம். அதனால பொதுவா இந்த 3rd வேர்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு மீனிங் என்னன்னா பி ஆன் தி அலர்ட். ஏன்னா எக்காலம் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வார்க்கும் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய சைன், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி, ஒரு அலர்ட் விசில் மாதிரி. என்னன்னா அது அசம்பிளிக்கும் கூப்பிடுவோம், அதேதான் எக்காலம். அது ஃபெஸ்டிவல் டைம்லயும் அதே எக்காலம், வாருக்கும் அதே எக்காலம், புறப்பட்டு போலான்னு சொல்றதுக்கும் எக்காலம், ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்குனாலும் எக்காலம். பட் ஆனா இந்த எக்காலம் ஊதுறது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வித்தியாசமான சவுண்டா இருக்கும். நிச்சயமா ஆல் வில் நாட் பி த சேம். அதுல ஒரு ஒரு அந்த சவுண்ட் வில் பி டிஃபரெண்ட். ஒருவேளை பிச் வேரி ஆகலாம் அல்லது நோட் வேரி ஆகலாம், ஏதோ ஒண்ணு. பட் சவுண்ட் வில் பி டிஃபரெண்ட். நமக்கு ஒரு எக்காலம் இருக்கு. நாமும் கூட ஒரு எக்காலத்துக்காக காத்திருக்கிறோம் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது போல, நம்ம ஆண்டவர் மத்திய ஆகாயத்துல திரும்பி வரும்போது அந்த எக்காலம் ஊதப்படும் போதுன்னு சொல்லி அந்த செய்தியை வாசிக்கிறோம். சோ நாமும் இந்த எக்காலத்துக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த கடைசி யுத்தத்துல கர்த்தர் கொடி ஏற்றுவார், திரும்ப வருவார். இதைத்தான் நாம் இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல நினைவுபடுத்தப்படுகிறோம். இன்னும் என்ன நாம பாக்குறோம்னு சொன்னா,
4ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன நம்ம பாக்குறோம்னா, இதுக்கு முன்னால கொஞ்சம் இந்த யுத்தத்தை பத்தி எல்லாம் பேசினாரு. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ண போறேன். as he is waiting now. நம்ம என்ன பேதுரு சொல்றத பாக்குறோம் இல்லையா, தாமதிக்கிறார் என்று நாம் நினைக்கிறபடின்னு. So God is actually waiting. He is waiting. He is taking rest. என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன். அவர் நம்மளை அப்படியே அபேண்டன் பண்ணிடல, அவர் காத்திருக்கார். அதுக்கு சில அடையாளம் சயின்ஸ் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில். எப்படி சூரியகாந்தி செடிக்கு வெயில் ரொம்ப அவசியமோ, அது வெயில் எங்க இருக்கோ அந்த பக்கமா தன் தலையை திருப்பிக்கும். அந்த மாதிரி அதே போல பனிமேகம், உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் அப்படியே மேல செட்டில் ஆயிரும் அந்த டியூ இல்ல. அது இட் இஸ் வெரி எசென்ஷியல். ஆக்சுவலா ஓசியா புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல வாசிப்போம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும். ஏன்னா அந்த பனி அந்த செடிக்கு ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி இந்த கிராஸ் லைக் பிளான்ட்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது மாதிரி நான் வாசஸ்தலிருந்து கண் நோக்குவேன்னு சொல்றாரு. அதற்கப்புறம் அவர் கொஞ்சம் சிம்பாலிக்கா மறுபடியும் அந்த கொடிகள், திராட்சை செடிகள், இதை பற்றி எல்லாம் அவர் பேசுறாரு. ஏன்னா அன்றையிலிருந்தே சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போதும் சரி, நிறைய உவமைகளை சொல்லுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி அவங்கள சம்பந்தப்பட்ட காரியங்களை சொல்லும் போதுதான் அவங்க ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அப்படியாக அந்த இடத்துலயும் நாம பாக்குறோம், அவங்க அப்படி சொல்றதாக நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் திராட்சை செடியை சொல்றாரு. காய்கள், கப்பு கவர்கள் அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார் அப்படின்னு சொல்றாரு. The judgment of those people. கடைசியா அவர் அதை எப்படி சொல்றாருன்னா, பட்சிகள் அதன் மேலும் கோடை காலத்திலும் காட்டு மிருகங்கள்லாம் அதன் மேல் மாறி காலத்திலும் தங்கும் அப்படின்னா, அந்த என்டையர் பிளேஸ் வில் பிகம் டெசோலேட். அதுல மனுஷர் தங்க மாட்டாங்க. இந்த மாதிரி காட்டான்கள், காட்டு மிருகங்கள், கோட்டான்கள் இதெல்லாம் தான் தங்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அதை சொல்றத பார்க்கிறோம். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கிறோம். God gives a judgment to that people, those people. இது யாரை குறித்து பேசுகிறாருன்னா, எத்தியோப்பியருக்கும் யூதருக்கும் இந்த செய்தி சொல்றாரு. ஆனா இது யாரை குறித்து இந்த மாதிரி நான் செய்வேன்னு சொல்றாருன்னா, அசீரியர்களை குறித்து சொல்றாரு. ஏன்னா இவங்க யூதர்களும் சரி, எத்தியோப்பியர்களும் சரி, அசீரியர்களை குறித்து பயப்படுகிற மக்களா இருந்தார்கள். அதனால அவங்களுக்குள்ளேயே ஒரு அலையன்ஸ் வச்சுக்குவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த அசீரியரை சந்திப்போம் அப்படின்னு எல்லாம் தேவர் பிளானிங். அண்ட் சோ காட் சேஸ், அவங்களை அழிக்கிறது எனக்கு ரொம்ப சுலபம், ஆனா ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். அவங்களையும் நான் சரிப்படுத்துவதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப இதுல எல்லாம் நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னா, அவர் எவ்வளவு தீவிரமா நியாய தீர்ப்பு செய்கிறாரோ அதே தீவிரத்தோடு அவர் இந்த மக்களுடைய மன திரும்புதலுக்காகவும் காத்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். God wants his people to repent. அது not only his own chosen people, even the Gentiles. இப்போ அசீரியன்ஸ் எல்லாம் they are not his people, but he wants even them to repent. நீங்க மோவாபைட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவும் அவர் சொல்வாரு, அவங்க ரிப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கும் வாய்ப்பு தராரு. ஸோ காட் கிவ்ஸ் சான்சஸ் ஃபார் ஈவன் த லாஸ்ட் சின்னர் ஆஃப் த வேர்ல்ட். ஏன்னா ஒரு ஆத்மாவும் கெட்டு போகாம அழிந்து போகாம இருக்கிறது தான் அவருடைய சித்தம். அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தாரு. சோ அவர் தான் சிந்தின ரத்தத்தின் கிரயத்தை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக
அவர் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் முக்கியமா கருதுகிறார். அதற்காக தான் நேரம் தருகிறார், தாமதிக்கிறார். சில சமயத்துல அவர் ஒன்றுமே செய்யாம இருக்கிறார். நம்ம பார்ப்போம், இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, ஏன் ஆண்டவர் பேசாம இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஏன் வருகிறது என்று அதுதான் காரணம். அவர் அமைதியா இருக்காரு. இப்ப 7ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அக்காலத்திலே, இந்த அக்காலம்ங்கிறது இந்த கண்டினியூஸா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லயும் பார்ப்போம். ஏன்னா நம்ம கிறிஸ்டியன் லைஃபே டைம் பவுண்டு. எதை எடுத்தாலுமே நம்ம அந்த காலங்களை பொறுத்துதான் நம்முடைய காரியங்கள் எல்லாமே நடக்கும். நம்ம வீடுகள்லயே நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்துமஸ் சீசன்னா அது வேற மாதிரி இருக்கும், லென்ட் சீசன்னா அது வேற மாதிரி இருக்கும், நியூ இயர்னா அது வேற மாதிரி இருக்கும், ஹார்வெஸ்ட் சீசன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் அவர் ஓன் சர்ச்சஸ், அவர் கம்யூனிட்டிஸ், அவர் லைஃப் ஸ்டைல், everything is time bound, especially for Christians. It is also so for Hindus. அவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல ஒரு ஒரு விதமா, ஒவ்வொரு நாள்ல அப்படியெல்லாம் அவங்களும் கூட வச்சிருக்காங்க, விசேஷித்துக் கொள்கிறார்கள். பட் ஹியூமன் லைஃப் இட் செல்ஃப் ஹேஸ் சச் இஸ் வெரி மச் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை திஸ் டைம் ஃபேக்டர். அதனால நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னா, இந்த வசனத்திலும் அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும், சிறைக்கப்பட்டதும், துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியா இருந்ததும், அளவிடப்பட்டதும், விதிக்கப்பட்டதும், நதிகள் பாழாக்குறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சியோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுடைய ஃபோர்ஸ காமிக்குது. பின்பகுதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதெல்லாம் நடந்தாலும் அதுல ஒரு சிறு கூட்டம், அதுல கொஞ்சம் பேரு கர்த்தர் பக்கமாய் திரும்பி சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சியோன் மலையில், அந்த சியோன் மலையில உச்சியில தான் எருசலேம் ஆலயம் இருக்கு. இந்த சியோன் மலை மேல ஏறுவாங்க. இந்த ஏறும் போதுதான் அதற்கு அந்த ஏறுறதுக்கு பெயர் தான் அசெண்டிங் அப்படின்னு பெயரு. அந்த ஏறும்போதுதான் நிறைய பாடல்கள் பாடுவாங்க. சங்கீதத்துல நீங்க நிறைய சங்கீதம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க பாடல்கள் பாடுகிற இந்த ஏறப்போ அசன்ட், த சாம் ஆஃப் அசன்ட் அப்படின்னு இருக்கும். மேல ஏறி போகும்போது பாடக்கூடிய பாடல்கள் நிறைய உண்டு. அப்படி பாடுவாங்க. அந்த மாதிரி இந்த மக்களும் மேல பாடிட்டு சென்று என்னதுக்கு போறாங்கன்னா காணிக்கையா கொண்டு போறாங்க. they bring offerings, sacrifices for Lord at the Mount Zion. ஸோ இதுதான் ஒரு பெரிய அடையாளம், இதுதான் ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தை. ஃபியூச்சரிஸ்டிக்கா இந்த காரியம் அனௌன்ஸ் பண்ணப்படுது, டிக்ளேர் பண்ணப்படுது. ஆக்சுவலா இது இமீடியட்டா அந்த டைம்ல நடந்ததா நடக்கலையான்னு தெரியாது. ஆனா நாம பார்த்திருக்கிறோம், ஒரு அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் நாம் அதை பார்த்திருக்கோம். தீர்க்கன் எழுதினது ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால, even before the birth of Jesus Christ. But after the death of Jesus Christ, during the time of apostles, Acts 8ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த எத்தியோப்பியன் அவர் எதற்கு எருசலேமுக்கு வந்தாரு? from Ethiopia to bring offerings to Jesus Christ in the Jewish temple. So இதுதான் அன்னைக்கு நடக்கும்னு சொன்னது, அந்த நியரஸ்ட் fulfillment. But this fulfillment will again take place during the millennium at the time of the second coming of Jesus Christ. So இதுதான் நாம விளங்கி கொள்ள வேண்டியவர்களா இருக்கும். அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அது விளங்காது, அன்னைக்கு இருந்தவங்க அதை என்னன்னு புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த எத்தியோப்பியன் வந்ததை பார்த்து ஒருவேளை they will think it is the fulfillment. ஏன்னா we see the significance. அந்த ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த என்டையர் மினிஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணி பிலிப்பை போய் அவர்களை சந்திக்க சொல்றார். ஸோ இட் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா அவர் தான் போய் அங்க ஒரு பெரிய சர்ச்சையே உருவாக்குறார், எத்தியோப்பியன் சர்ச்.
நான் முன்னாலே சொன்னது போல அந்த எத்தியோப்பியன் சர்ச் வாஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் இட் வாஸ் விட்னஸிங் சர்ச், இட் வாஸ் ப்ரொஃபஸிங் சர்ச். அங்கிருந்து நிறைய ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல இருந்து கம்ப்ளீட் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் காலகட்டங்களில் லேட்டர் ஆன் இன் 1970s எல்லாம் 1970 எல்லாம் பயங்கரமா அந்த ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்டா இருந்தது, வெரி ஸ்பெஷல். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் ரைட் ஃப்ரம் த பிகினிங். But the ultimate fulfillment will happen only when Jesus Christ comes again, second time, on the Mount Zion. நம்ம வாசிச்சிருக்கிறபடி, நமக்கு தெரிஞ்சபடி அந்த எருசலேமில் அவருக்கு காணிக்கை செலுத்துவதற்கு எல்லா இடங்களிலிருந்து மக்கள் வருவார்கள், from all nations, and they will come to learn his ways, because that is the place, Mount Zion is the place of our Lord, where he resides. So அந்த அவர் அங்க எது திரும்ப வருவாரு. இதனால இந்த காரியங்கள்னால அந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கும். இதற்கு எல்லா ஜனங்களும் வந்து அங்கு ஒன்று சேர்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 18ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு 7 வசனங்க தான். அந்த வசனங்கள்ல எத்தியோப்பியாவுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பையும் எத்தியோப்பியாவுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் வசனங்களையும் நாம் பார்த்தோம். எப்படி ஒரு நாளில நிச்சயமா எத்தியோப்பியாவிலிருந்து கர்த்தரின் நாமம் மகிமைப்படும், அவர்கள் கர்த்தரை நோக்கி திரும்பி வருவார்கள், அவர் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவார்கள், அவர்கள் மூலமா எப்படி உலகம் முழுவதும் சாட்சி பகரப்படும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது நாம 19ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இப்போ 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், இட் வாஸ் an oracle against Damascus, இல்லையா? 18ஆம் அதிகாரம் an oracle against Ethiopia, against or two, we can say two Ethiopians. Now it is an oracle in chapter 19 to Egyptians. இப்போ அந்த ஈஜிப்டுங்கிறது யூதர்களுக்கோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ மிகவும் நெருக்கமான ஒரு இடம் இல்ல. அந்த எகிப்து வந்து அவர்களுக்கு ஓடி ஒளிந்து கொள்ளுகிற, அடைக்கலம் பெற்றுக் கொள்ளுகிற, நன்மைகள் கிடைக்கிற ஒரு இடம். ஆல்வேஸ் தே ரிலை ஆன் ஈஜிப்ட், தே டிபெண்ட் ஆன் ஈஜிப்ட் ஃபார் எவ்ரிதிங், பிகாஸ் ஈஜிப்ட் வாஸ் அ வெரி வெல்தி கண்ட்ரி. நல்ல செழிப்பு நிறைந்த, கலாச்சாரம் உள்ள, படித்தவர்கள் நிறைந்த, ஞானவான்கள் நிறைந்த ஒரு நகரமாய் இருந்தது ஈஜிப்ட். அன்னைக்கு வந்து ஹைலி சிவிலைஸ்டு. அதோடைய சிவிலைசேஷனை இன்னைக்கும் படிக்கிறாங்க. அதனுடைய அடையாளமா இன்றைக்குமே அந்த ஸ்விங்ஸ், அப்புறம் இன்னொன்னு என்னது, அது பிரமிட்ஸ், இதெல்லாம் இன்றைக்கு உலகத்தின் அடையாளங்களா இருக்கிறத நாம் அறிவோம். இந்த ஈஜிப்ட் வந்து இஸ்ரேல் நாட்டின் தென் பகுதியில இருக்கு. அதாவது யூதேயா நாட்டுன்னு சொல்லலாம், ஏன்னா வடப்பகுதியே இஸ்ரேலுன்னு சொல்றோம். தென்பகுதி யூதேய நாட்டுக்கு தென்பகுதியில இருப்பதுதான் ஈஜிப்ட். இதுல சில முக்கியமான நகரங்கள் உண்டு. அலெக்சாண்ட்ரியா, கைரோ. இதுல கைரோ வந்து கேபிட்டல். அலெக்சாண்ட்ரியா வந்து அந்நாட்களில மிகவும் முக்கியமான இடம். ஏன்னு சொன்னா இங்க ஒரு பெரிய நூலகம் இருக்கு, நிறைய படித்தவர்கள் உள்ள பகுதின்னு சொன்ன இல்லையா. அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு பெரிய லைப்ரரி உண்டு. அந்த லைப்ரரி வந்து அதுலதான் படித்தவர்கள் அப்பல்லோ, பவுல், ஈவன் பவுல் வாஸ் பைபிள் எடுத்து வந்துரு, who lived in Alexandria. So who was from Alexandria, actually that's what they say. So இந்த மாதிரி அது அலெக்சாண்ட்ரியாவும் ஒரு முக்கியமான இடம். ஸோ இந்த எகிப்து
இந்த எகிப்துங்கிற இந்த பகுதியை குறித்து நாம் கொஞ்சம் சில காரியங்களை இத வந்து எகிப்தியருக்கு சொல்லப்படுகிற ஒரு அறிவுரையா இருந்தாலும் யூதர்களும் இதை குறித்து ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கப்படுகிறார்கள். யூதர்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு அறிவுரை என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை அன்றி வேற எதின் மேலும் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை தங்களுடைய பாதுகாப்புன்னு கருதி வேறு எதையும் நம்பக்கூடாது என்கிற ஒரே ஒரு அறிவுரையைத்தான் கர்த்தர் மூலமாக அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த அதிகாரங்கள் எல்லாம் யூதர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அறிவுரை எப்படின்னா, நான் நீங்க நம்பி இருக்கிற, நீங்க பயப்படுகிற இந்த தேசங்களை நான் என்ன செய்வேன் பாருங்க, அவங்களுடைய முடிவெல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. அவர்களை நான் அப்படி செய்வதற்கு மூலமாக நான் எவ்வளவு எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இதுக்காக தான் இந்த ஒவ்வொரு சாப்டர்ல ஒவ்வொரு நேஷனை கொடுத்து அவங்க கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கணும், கர்த்தரை மாத்திரம் நம்பணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த எகிப்து வந்து ஒரு தேசம், ஒரு வல்லமையுள்ள தேசம், ஒரு பயங்கரமான ஒரு தேசம், செழிப்பான தேசம். ஆனா இந்த தேசத்துக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது. இந்த தேசத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது எப்படி நான் செய்ய போறேன்னு இவங்களுக்கு சொல்றாரு இந்த அதிகாரத்துல. அத 3 விதத்துல நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எதை அதிகமா அந்த எகிப்து தேசம் சார்ந்திருக்கோ அந்த ஆதாரத்தை நான் கட் ஆஃப் பண்ணிடுவேன். அப்படி என்ன பண்ண போறாரு? ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். இந்த எகிப்தியர்கள் ஒரு ஃபெனாட்டிக்ஸ். They have anything and everything as their gods. பள்ளி கூட அவங்களுக்கு கடவுள், பேனு அவங்களுக்கு கடவுள், வண்டு ஒரு கடவுள், இப்படி எதை எடுத்தாலும் அவங்களுக்கு கடவுள். ஸோ தே வெரி வெரி ரிலிஜியஸ். அதை நான் மாற்றுவேன், அதை அவர்களுக்கு அதோடைய வெறுமையை காண்பிப்பேன் அப்படிங்கிறாரு. 2வது, அந்த அவர்களுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த நைல் நதி, இவர்களுடைய நாட்டுல பாய்ந்து செல்லுகிற நதிக்கு பெயர் நைல், ரிவர் நைல். அதுவே அவர்களுக்கு தெய்வம். எப்படி காஞ்சஸ் வந்து ஒரு நதி, ஆனா அதுவே நம்முடைய நாட்டுல உள்ள மக்களுக்கு கங்கை என்கிற அதே ஒரு தெய்வமாய் வணங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அது போல அங்க இருக்கிறவங்களும் இந்த நைல வந்து வணங்குவாங்க. நைல் வந்து அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் எக்கானமி, சோர்ஸ் ஆஃப் ட்ரேடு, இன்கம், எல்லா விதத்திலும் அந்த நைல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். 3வதாக அவர்களுடைய ஞானம். தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட், எல்லாம் படித்தவர்கள். அவர்களுடைய ஞானத்தையும் அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். இதுதான் இந்த முதல் 15 வசனங்கள்ல கர்த்தர் அதை காண்பிக்கிறார். அந்த மக்களுக்கு, எகிப்தியருக்கும் யூதர்களுக்கு இது ஒரு அறிவுரையாக சொல்றார். இந்த முதல் வசனத்துக்குள்ள போவோம். இந்த 1ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்திற்கு வருவார். அவர் வர்றவர் எப்படி வராரு? தீவிரமா வர்றாரு, வேகமா வர்றாரு. எதற்கு? நியாய தீர்ப்பு செய்வார். எகிப்துக்கு வர்றார். ஏன்னா அவங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகி போயிடுச்சு. இது எவ்வளவு தூரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம தொடக்கத்துல இருந்தே பார்த்திருக்கிறோம் இல்லையா? மோசே காலத்துல இருந்தே, ஆதியாகம ஆபிரகாம் காலத்திலிருந்தே இந்த எகிப்தியர்களுடைய தொல்லை, எகிப்தியர்களுடைய நடவடிக்கைகள், இதை நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கோம். அதுலயும் நம்ம பார்த்தோம், அங்க போய் தான் அந்த ஆகார பிடிச்சிட்டு வந்தார். இப்படி முதல்ல இருந்தே பிரச்சனை. எகிப்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த எகிப்து அவர்களுடைய விக்கிரகங்கள், அவங்க நம்பி இருந்த கடவுள்கள் எல்லாம் குலுங்கும்படியாக அவர் தீவிரமாய் மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். எகிப்துக்கு வருகிற ஆண்டவர் இந்தியாவுக்கு வரமாட்டாரா?
எகிப்துக்கு வருகிற ஆண்டவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய ஒவ்வொரு பட்டணத்துக்கு, தூத்துக்குடி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், how long will it take for him to come? வருவார் இல்லையா? நமக்கு அந்த பயத்தோடு வாழ நம்ம அழைக்க. அவர் நியாயம் தீர்க்கவும் தீவிரமாய் வருவார், அதே சமயம் உதவி செய்யவும் தீவிரமாய் வருவார். அதே மாதிரி இரக்கம் காட்டவும் மன்னிக்கவும் அவர் தீவிரமாய் வருவார். நம்முடைய ஆண்டவர் இஸ் நாட் அ லேசி, ஸ்லகிஷ், ஸ்டாட்டிக் பர்சன். இஸ் அ வெரி டைனமிக் பர்சன். அதனால அவர் எதை செய்யறதுக்கும் தீவிரமாய் வருவார். அவர் காரியத்தை நாம எவ்வளவு தீவிரமா செய்யறோம். நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள், அதுல நாம் எவ்வளவு தீவிரம் காட்டுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப அதுல என்ன வசனம் சொல்றதுன்னா, இந்த காரியத்தினால, அவர் செய்த காரியத்தினால அங்கிருந்த கடவுள்கள் எல்லாம் குலுங்குகிறது, விக்கிரகங்கள் எல்லாம் குலுங்குகிறது, டோட்டலை. அதனால அங்கிருந்த மக்களுக்கு அவங்க இருதயம் எல்லாம் கரைந்து போயிடுச்சு, பயத்து திகிலையும் நிறைஞ்சு நிக்கிறாங்க. அவங்களுக்கு மீறின ஒரு சக்தி. பார்வோனை பார்த்தோம் இல்லையா? நம்ம இந்த பார்வோன் கலைஞனது இந்த யாத்ராகம புஸ்தகத்துல பார்த்தோம். முதல்ல எவ்வளவு கடினப்பட்டவனா இருந்தான், இவ்வளவு இருதய கண்ண அந்த கடவுள் யார், நீ சொல்ற கடவுள் யார், அப்படிப்பட்ட கடவுள் யாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் பேசினவன் அவருடைய வல்லமையை பார்த்து கலங்கி போயிட்டான், பயந்து போயிட்டான். அதனால தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தான் இல்ல. அவன் இருதயம் கடினமாகிட்டே வருது, அதே சமயத்துல அவன் இன்னும் ஒரு பக்கத்துல பயந்துகிட்டே இருக்கான். சோ பயமும் திகிலும் வந்துச்சுன்னா நம்முடைய உள்ளம் சரியா திங்க் பண்ணவே பண்ணாது, அது சரியான காரியங்களை செய்யவே செய்யாது, எப்பவுமே தப்பான காரியத்தை தான் செய்யும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பயமே வரக்கூடாது. ஏன்னா பயப்படுறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு லிஸ்ட் பாக்குறோம், அதுல பயப்படுகிறவர்கள் இருக்காங்க. சோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்ம இடத்துல இருக்கணுமே ஒழிய மற்ற காரியங்களை குறித்து, உலகத்தை குறித்து, மற்ற எதை குறித்துமே நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. சோ இங்கே நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, prophecy against and to Egypt. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய விரல் அசைவில, 2வது வசனம் நினைக்கிறேன், விரல் அசைவில அங்க இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் will be knocked over, அல்லது என்ன சொன்ன, நம்ம குலுங்கும் என்று சொல்லி பார்க்க. நீங்க பாத்தீங்கன்னா, these are some of the idols of Egypt, prominent idols of Egypt. இதை பார்த்தோடனே இது ஒரு எகிப்தின் கடவுள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல அவங்களுடைய 10 வாதைகளும், ஆண்டவர் அவர்களுக்கு அனுப்பின 10 வாதைகளும் ஒரு கடவுள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அது ஒரு பெரிய லிஸ்ட், அது நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். அது அவசியமானு எனக்கு தெரியல, அதனால நான் போடல. பட் அந்த மாதிரி ஒரு கடவுளும் ஒரு விக்கிரகங்கள். அப்போ இது எல்லாம் என்ன ஆகும்னா குலுங்கும். கர்த்தர் இதை மறுபடியும் செய்வார். அன்றைக்கு யாத்திராகம காலத்துல, அன்றைக்கு பார்வோனுக்கு முன்பாக கதிகலங்க செய்த தேவன் இன்றும் செய்வார், திரும்பவும் செய்வார். எல்லாமே நம்ம தீர்க்க தரிசனத்தை அப்படிதான் பார்க்கணும். நியர் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் தி ஃபியூச்சரிஸ்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட். அவர் வருகையிலையும் இது திரும்ப நிறைவேறும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒன்று, விரல் அசைவுல குலுங்க ஆரம்பிச்சிச்சு. 2வது சகோதரனோட சகோதரர், 2வது விதமா அந்த ஈஜிப்சியன்ஸ அவர் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கிறாருன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்றது, குழப்பம், கயாஸ்.
பிட்வீன் தெம்செல்ஸ், எகிப்தியனோட எகிப்தியன் போர் பண்ணுவான். நாட் பிட்வீன் எனி அதர் நேஷன், இன் பிட்வீன் தெம்செல்ஸ். ஸோ இன்டர்னல் வார், கோல்டு வார் அல்லது சிவில் வார், பட்டணத்தோட பட்டணம், ராஜ்யத்தோட ராஜ்யம், யுத்தம் நடக்கும். ஸோ தேர் வில் பி டோட்டல் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ், வயலன்ஸ். இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் கொலைகள் எவ்வளவு சர்வசாதாரணமாயிடுச்சுல. ஆணவ கொலை, அதிகார கொலை, என்னென்ன பேர் அந்த கொலையில டைப்ஸ் ஆஃப் கொலைகள்னு நம்ம பார்க்கலாம். வித்தியாசமா செய்து எப்படியோ ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான ஜீவனை, உயிரை எடுக்கிறார். For no reason, for the reasons of themselves. இப்படியெல்லாம் நடக்கும். அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, எகிப்தியருடைய ஆவி முதல்ல பார்த்தோம், இருதயம் கரைந்து போகும். இப்ப என்ன ஆகுதுன்னா சோர்ந்து போகும். அடுத்து ஆலோசனையே முழுகி போக பண்ணுவேன். டோட்டல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அங்க ஒரு கவுன்சிலே இருக்காது. ஆலோசனை இல்லாத இடத்துல இருக்கிற ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. அங்க எந்த விதமான கைடன்ஸ் இருக்காது, எந்த விதமான ஒரு நெறி இருக்காது, சரியான டிசிப்ளின் இருக்காது, இன்டிசிப்ளின். இப்படியான ஒரு கம்யூனிட்டியா ஒரு அந்த நாடே இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இதுல இருக்க இந்த குழம்புன நிலைமைய பார்த்து ஓடுவாங்க. எங்க? விக்கிரகத்துக்கு, மந்திரவாதிகளுக்கு, குறி சொல்றவங்களுக்கு, எல்லா பக்கமும் போய் என்ன செய்வாங்க, ஏதாவது ஆலோசனை கிடைக்குமா, அவங்க ஏதாவது நமக்கு நல்லதா சொல்லுவாங்களா, இது எப்ப முடியும்னாவது சொல்லுவாங்களா, நமக்கு பொதுவா அதெல்லாம் தானே கேள்விகள். அப்படியாக இது ஏன் நடக்குது, இது எல்லாம் போய் தேடுவார்கள். வசனம் பாருங்க, தேடுவார்கள். அங்க போய் எல்லாம் கேட்க போவோம். கர்த்தர் நமக்கு ஒரு தேசத்துக்கு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அவர் ரெண்டு விதத்துல அவர் செய்யறாரு. ஒண்ணு, அவங்களுடைய அந்த கைடன்ஸை எடுத்துடுறது. குழப்பம்தான். இப்ப நம்ம குடும்பங்கள்லயும் நம்ம வீடுகள்லயும் நாம இதற்காக ஜாக்கிரதையா இருக்கணும். அவரை விட்டு தூரம் போயிட்டோம்னா நமக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. ஏன்னா கர்த்தர் நம்ம வழி நடத்துறத விட்டுருவார். அவர் சத்தம் இல்லைன்னா, அவர் வழி நடத்துற வழி இல்லைன்னா நாம எப்படி இருப்போம்னா, பெரிய பெரிய தப்புகளை செஞ்சிருவோம், அறியாமலே செய்து விடுவோம். Why we have gone away from, we have drifted away from. அது நம்ம ட்ரிஃப்ட் பண்ணும்போது அது நமக்கு தெரியவே தெரியாது. டேர்னிங் அண்ட் மூவிங் எல்லாம் கொஞ்சம் டெலிபரேட்டா இருக்கும். ட்ரிஃப்டிங் எப்படின்னா அப்படியே ஸ்லோவா செஞ்சு இந்த கப்பல்ல இந்த தண்ணியில போட் அப்படியே போகுது பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படியே தள்ளிட்டே போயிட்டே இருக்கும். அது போட்டுக்கு தெரியாது, போட்காரனுக்கும் தெரியாது. அது அப்படியே போயிடும். வில் கோ ஃபார் அவே. அந்த மாதிரி ஆயிடும். தான் ஃபர்ஸ்ட் அவர் செய்யக்கூடிய காரியம். இந்த எகிப்து ஞானவான்களா இருந்த ஒரு கண்ட்ரியா இருந்தா கூட அவங்க மேல அந்த நியாய தீர்ப்பு வரும்போது அப்படியான ஒரு குழப்பம் ஆயிடுது. ரெண்டாவது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர்களை ஒரு குரூயல் கவர்மெண்ட் ஆர் கிங்ஷிப்பு கிட்ட ஒப்பு கொடுத்துருவாரு. எவ்வளவோ பார்ப்பாரு, முடியலன்னா அவங்கள ஒரு ராஜா, கொடூரமான ராஜா ஆளுகை செய். பார்வோனே எவ்வளவு கடினமானவன் நமக்கு தெரியும். எப்படி இஸ்ரவேலர்களை, தன்னுடைய அடிமைகளை அவர் கொடுமைப்படுத்தினார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? 7 முறை அதிகமாக அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்காம செங்கலை பண்ண சொல்லு, கட்ட சொல்லு, இப்படியெல்லாம் அவங்கள கொடுமைப்படுத்தின பார்வோன் இருதயமே ரொம்ப கடினமான இருதயம். ஆனா அவனே அடக்கிறதுக்கு ஒரு கொடுங்கோலான ஒரு ராஜாவை அடக்கணும் அப்படின்னு 4வது வசனத்துல சொல்றாரு. கடூரமான ராஜா. இந்த அதிகாரத்துல தான் நான் சொன்னேன், 2 வார்த்தைகள் ரிப்பீட்டடா வரும்.
அக்காலத்திலே அக்காலத்திலேன்னு வரும். சேனைகளின் கர்த்தர்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமத்தை நாம் பார்க்கிறோம். சோ இந்த ரெண்டும் இந்த அதிகாரத்துல ரிப்பீட்டடா வரும். சாரி, இப்ப கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய காரியம் இதெல்லாம் தெரியுது இல்லையா? யூதர்களுக்கும் தெரியுது. அப்ப ஏன் போய் இப்படிப்பட்ட மக்கள் மேல அவர்களை சார்ந்து அவர்களை நம்பி ஓடுகிறீர்கள்? இந்த யூதர்களுக்கு எவ்வளவு எச்சரித்தாலும் சரி, அவங்க அங்கதான். சாலமோன்னு ஒரு பெரிய ஞானி, அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் நீ எகிப்துல போய் குதிரை வாங்காதன்னு. அவன் செய்த முதல் காரியம் எகிப்துக்கு போய் குதிரை வாங்கிட்டு வந்தான். அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை ஏன் இந்த ஜனங்கள் தெரிந்து கொள்கிறார்கள்? இஸ் லெமண்டிங். ஏன்னா கர்த்தர் சோ கிரீட், அவருக்கு அவ்வளவு வேதனை. இந்த மக்கள் எண்ணெயை விட்டுட்டு ஓடி ஓடி எதையோ போய் பிடிச்சுக்கிறாங்களே. இப்ப நாமே கூட பாருங்க, நாம நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லும் போது அவங்க நம்மளை விட்டுட்டு டெலிபரேட்டா வேற இடத்துல போய் ஹெல்ப் கேட்கும் போது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்ல. வி நோ வெரி வெல் அது அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்காது, அது அவங்களுக்கு பிரச்சனையா தான் முடியும்னு. ஆனாலும் தீஸ் பீப்புள் வில் கோ தேர். அங்க போய் பட்டுட்டு அப்புறம் வருவாங்க. இதை நம்ம பாக்குறோம்ல. அப்ப நமக்கு எவ்வளவு வேதனை வரும். சம்டைம்ஸ் வி ஈவன் கெட் ஹர்ட் அண்ட் வி பிகம் ஆங்கிரி ஆல்சோ. இதே மாதிரி கர்த்தருக்கும் நேரிடும் அல்லவா? நம்ம அவர் சாயல்ல தானே படைக்கப்பட்டோம். ஆனா இந்த கோபம் எல்லாம் அவருக்கு வரலன்னாலும் வருத்தம் அவருக்கும் வரும். சரி, அப்போ 5, 6, 7 வருஷங்கள்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, இதை செஞ்சுட்டு அடுத்ததா அவர் என்ன செய்யறாரு, அடுத்த நியாயத்திற்கு எப்படி இருக்குன்னா, அந்த அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் லிவிங், அந்த ரிவர்ஸ், அந்த வாட்டர்ஸ், அதுல கைய வைக்கிறார். அதை கம்ப்ளீட்டா வறட்சியாக்குறது. எல்லாம் உலர்ந்து போகுது. செடி கொடி சுற்றி இருக்கிற தண்ணீர் எல்லாம் உலர்ந்து போகிற ஒரு ட்ராட் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடுறேன். அப்போ அவங்களுக்கு அந்த ஆறு தான் எல்லாம் நான் சொன்னேன். ப்ராஸ்பரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ரிவர். அதுலதான் அவங்களுடைய ட்ரேடு, அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே அதுதான். இப்ப அது போயிடுச்சு. அதை செய்யும்போது அத அவங்க 3 கடவுளா வணங்குறாங்க. அந்த ஒரு ஆற்றையே 3 கடவுள தெய்வங்களா வணங்குறாங்க. என்னன்னா, நும் அப்படின்னு ஒரு கடவுளா அதை வணங்குறாங்க. அது என்னன்னா, இந்த ஆற்றை பாதுகாக்கிற ஒரு கடவுள், கார்டியன் ஆஃப் த நைல். 2வது ஹப்பி அப்படின்னு ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க. அதுதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் த நைல், இந்த நைலுடைய ஸ்பிரிட். அப்ப என்ன நினைக்கிறாங்க, அதுல இருக்கிற அந்த வர்த்தகம் அதெல்லாம் இப்ப நம்ம பாக்குறோம்ல, இந்த கங்கா தண்ணீர்னு எடுத்துட்டு அங்க இருந்து இந்த கன்னியாகுமரிக்கு தூக்கிட்டு வருவாங்க ஒரு சின்ன சொம்புல. அதை கொண்டு வந்தா அது தீர்த்தம், அது இருந்தா சாக போறவங்களுக்கு அது கொடுப்பாங்க, வியாதியா இருக்கவங்களுக்கு அது கொடுப்பாங்க. தே பிலீவ் தட் ஸ்பிரிட். அது மாதிரி ஹாப்பி. 3வதாக இந்த இந்த ஆறுதான் அவங்களுக்கு ஒரு ஜீவ தண்ணீர், அவங்க உடல்ல ஓடுற ரத்தம் மாதிரி. So they call that as Osiris, the god of Osiri. அந்த கடவுளாக அதை கும்பிடுறாங்க. இப்படி 3 விதமா இந்த ஒரு ஆற்றையே அவங்க தெய்வங்களாய் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற அந்த ஆற்றை அவர் வற்றி போக பண்ணுவார். இதனால என்ன ஆகும்னா, இந்த ஆற்றை சார்ந்து இருந்த அத்தனை பேரும் வற்றி போகும். குடிக்க தண்ணி இருக்காதா, பொதுவாகவே பப்ளிக் வில் பி அஃபெக்டட். டிரான்ஸ்போர்ட் போயிருமா, அதனால நிறைய ட்ரேடு, ஸ்கூலு, என்னென்னமோ எல்லாமே அஃபெக்ட் ஆயிடும். 3வதா அங்க இருக்க ஃபிஷர்மென், தே வில் பி அஃபெக்டட், ஒர்க்கர்ஸ் வில் பி அஃபெக்டட். அங்க இருந்து அந்த பேப்பரு, துணி, இஜிப்சியன் காட்டன்னு
ஈவன் டுடே இட் இஸ் வெரி ஃபேமஸ். அந்த மஸ்லின், அந்த அந்த ஒரு சாஃப்ட் டெண்டர், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த துணி ஃபேப்ரிக். அதெல்லாமே கட் ஆயிடுச்சு. ஸோ த ஹோல் நேஷன் பிகம்ஸ் ட்ரபிள்ட். ஸோ அது அந்த அதிகாரத்துல நாம பார்க்கணும். இப்போ அது அப்படி செய்யறாரா? இப்போ now he comes to the wise people. இங்க இவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. இவர்களுடைய ஆலோசனை எல்லாம் மதியீனமாயிற்று. அவங்க சொல்றதெல்லாம் அபத்தமாகுது. அவங்க என்னென்ன ஆலோசனை கொடுக்கறாங்களோ அதெல்லாம் அபத்தமாகுது. நீங்க இப்படி செய்யாதீங்க, இது உங்களுக்கு கெடுதலாகும்னு சொன்னா அது நன்மையாயிடும். இது நன்மையா இருக்கு, இதை செய்யுங்கன்னு சொன்னா அது கெடுதலாயிடும். இத அவங்களே உணர்ந்து கொள்ளுகிற விதமாக அவர் அதை செய்கிறார். அந்த எகிப்துல 2 முக்கியமான பட்டணம் உண்டு. அதுலதான் ரிச் பீப்புள் இருக்கிற இடம். அவங்கதான் வைஸ் பீப்புள் ஆல்சோ. சோவான் அண்ட் நோப், இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய பிரபுக்கள் மூடரானார்கள், மோசம் போனார்கள். See the judgment. அதன் கோத்திர தலைவரையும் வழி தப்ப பண்ணுகிறார். தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். அனதர். அப்போ வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல எகிப்தில் உள்ள எல்லாரும் தள்ளாடி திரிய பண்ணுவேன். பயங்கரமான ஒரு சிவியர் ஜட்ஜ்மெண்ட். தலையானாலும் வாளானாலும் கிளையானாலும் நாணலானாலும் ஒரு வேலை செய்ய முடியாது. ஆல் லெவல்ஸ் யூ ஃபைண்ட் தி ஜட்ஜ்மெண்ட். சோ அப்படின்னா என்ன? பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் கீழே லெவலு, அதுக்கும் கீழே பப்ளிக், அதுலயும் கீழே டவுன் லெவல், எல்லாருக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. When Lord strikes, he strikes like that. So he first strikes the wisdom, wise, so that the counsel will become foolish. இவ்விதமாய் அவர் எல்லா காரியங்களையும் செய்யும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, the whole nation will stumble. இப்போ 16ஆம் வசனத்துல இருந்து அக்காலத்திலேன்னு பார்ப்பீங்க. 15 வருஷம் அந்த எகிப்துக்கு நான் என்னென்ன விதங்கள்ல நியாய தீர்ப்பு செய்வேன்னு சொன்னதை பார்க்கிறோம். இப்போ இந்த எகிப்தியர் என்ன செய்வாங்கன்னு பார்க்கிறோம். பெண்டுகளை போல் இருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். அவருடைய கை அசைவுக்கு, ஏன்னா அங்க விக்கிரகம் குலுங்கி போகிறத பார்த்திருக்காங்க. சோ நடுங்கி போயிடுவாங்க. சோ உள்ளமெல்லாம் திகிலா, பயமா, இருளா இருக்குது அவங்களுக்கு. அதனால எகிப்தியருக்கு யூதாவை பார்த்தா பயங்கரமா இருக்கு. அத நினைச்சாலே திடுக்கிடுகிறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. So now Egypt takes control over, the Judah takes control over Egypt. எகிப்தில அடிமையாய் வருஷக்கணக்காய் இருந்த அந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு. எகிப்தின் மேல் அவர்கள் ஆளுகை செய்ய. They will respond in terror. இப்படி ஒரு dramatic change அங்க நடைபெறுகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் நினைச்சு பார்த்திருப்போமா? அன்னைக்கு நடந்த அந்த ஹிஸ்டரிய வாசிச்சு பார்க்கும்போது கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சாரு, அப்புறம் ஏன் இவங்களை இப்படி ஒரு விடுதலைக்கு கொண்டு வந்தாரு, அப்புறம் எப்படி இவங்க இப்படி ஆயிட்டாங்க, இப்படிலாம் நம்ம வாசிச்சுட்டு வர்றப்போ இப்படி ஒரு காலம் நமக்கும் அப்படிதான். God has a purpose. நம்ம போகிற பாதை, இப்ப நடந்துட்டு இருக்கிற காரியம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஏன் இப்படி நம்மளை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்றாரேன்னு நம்ம நினைக்கிறப்போ இதுக்கு ஒரு டோட்டலா தலைகீழ் புரட்டலா மாற்றங்கள், காரியம் மாறுதலாய் முடியும். அப்படிதான் கர்த்தர் செய்வார். இப்போ 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அக்காலத்திலேன்னு வருது, சேனைகளின் கர்த்தர்னு வருது. முதல்ல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா 5 பட்டணங்கள் இந்த இடத்துல முக்கியமான 5 பட்டணங்கள். லக்சார், கைரோ, அலெக்சாண்ட்ரியா, இன்னும் இப்படி 2-3 பட்டணங்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கிடுவார்.
அடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி அவரை செய்யறப்போ அங்க எகிப்து தேசத்தின் நடுவுல காரியம் மாறுதலாய் முடிகிறதுன்னு சொன்னேன்ல. இங்க ஒரு மாறுதலை பாருங்களேன், என்ன நடக்குது. ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், ஏதோ ஒரு பலிபீடம் இல்ல. அவள் ஏகப்பட்ட விக்கிரகங்களை வணங்கிட்டு இருந்த அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை நடுவுல, எகிப்தின் நடுவுல கட்டுறாங்க. அப்புறம் எல்லையிலே ஒரு ஸ்தம்பம் சாட்சியாய், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு சாட்சியாய் ஒரு ஸ்தம்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இது சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு கர்த்தரை தேடுவார். இத்தனை நாள் குறிகாரரு, சன்னதக்காரரு, விக்கிரகங்கள் இதைகளை தேடி கொண்டிருந்த இந்த ஜனங்கள், there is a great transformation. Now they become allegiance with God. They turn to God. They start seeking God. Then God will send a savior to them. அப்போ கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்படின்னா அப்படியே இஜிப்சியன்ஸை ஏத்துக்குவாரா? அவங்க செஞ்ச தப்பை எல்லாம் அப்படியே ஏத்துக்குவாரா? நோ, he will definitely punish them. He will definitely chastise them. punish themன்னு சொல்றதை விட சிட்சிப்பார். பாருங்க, வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். பிகாஸ் he is a just God. ஜஸ்ட் பிகாஸ் நீ டேர்ன் பண்ணிட்ட, நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்ட, விக்கிரகத்தை எல்லாம் விட்டுட்ட அப்படின்னா நீ செஞ்சதையெல்லாம் அப்படியே விட்டுற மாட்டாரு. உனக்கு ஒரு சிச்சையை கொடுப்பாரு. அதன் மூலமா நீ அதை நல்லா விளங்கிக்குவ. கர்த்தர் எனக்கு இதுக்காகத்தான் இந்த சிச்சையை கொடுத்து, அந்த பக்குவம் உனக்கு வந்துடும். அப்ப நீ அதை ஏற்றுக்கொள்வாய். கர்த்தர் உன்னை மன்னித்து உன்னை குணமாக்குவார். அப்போ அவங்க கர்த்தர் இடத்துல மனம் திரும்புவாங்க. அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். இப்படி ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை, ஒரு பெரிய ரகசியத்தை, சால்வேஷன் செய்திய இந்த வசனத்துல எகிப்துக்கு கொடுக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக, ஆரக்கிளாக இங்க கொடுத்திருக்கிறார். இது நமக்கு இப்போ மிக பொருந்தும், நமக்கு நன்றாய் விளங்கும். அன்றைக்கு இருந்தவங்களுக்கு விளங்குச்சோ இல்லையோ, இன்றைக்கு நமக்கு அது ரொம்ப நன்றாய் விளங்கக்கூடியதாய் இருக்கிறது. So he will discipline Egypt and he will show mercy to them and bring them to him. அதனால அங்க என்ன நடந்தது? ஒரு true worship. They bring sacrifices and he will send a savior and a mighty one to deliver them. So இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்றைய நாட்கள்ல அவங்க அப்படி மனம் திரும்பினதுனாலதான் எகிப்துல ரொம்ப ஸ்ட்ராங் சர்ச் இருந்துச்சு. 600 வருஷங்களுக்கு முன்பாகவே அது ஒரு ஸ்ட்ராங் சர்ச்சா இருந்தது. அது தொடர்ந்து மெனி இயர்ஸ்க்கு இருந்துச்சு அந்த சர்ச். ஈவன் நவ் தேர் இஸ் a good church in Egypt. ஆனா இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கம்ப்ளீட்டா நடக்கும்போது இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் நாட்களிலே all these things will happen. இப்போ நமக்கு நிறைய பார்க்கறதுக்கு இருக்கு. If only we abide in God and remain in God, இதெல்லாம் நடக்கிறத ஒருவேளை நாம் பார்க்கலாம், இங்கிருந்தே பார்க்கலாம் அல்லது அங்கிருந்து பார்க்கலாம். பட் இதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா இந்த வசனம் எல்லாம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு. So we have lot to see. அடுத்தது என்ன பாக்குறோம்னா, இன்னொரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடக்குதுன்னா, இஜிப்சியன்ஸ் டேர்ன் ஆயிட்டாங்க. இது அதோட அவர் நிறுத்தல, நேஷன்ஸ்க்கு நடுவுலையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்னது அது? ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் யார் பிரச்சனையா இருந்தா? அசீரியா. இஸ்ரேலுக்கு மேல இருந்த அசீரியா. இஸ்ரேல் நடுவுல இருக்கு, மேல அசீரியா, கீழே ஈஜிப்ட். இவங்க ரெண்டு பேரையும்
இப்பவும் போராட்டம். இது இஸ்ரேல் மூலமா, அதனால இஸ்ரேலுக்கு பாதிப்பு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பாதை உண்டாயிற்று, ஒரு ஹைவே ஆயிடுச்சு. அதுல அசீரியர் எகிப்துக்கு வராங்க, எகிப்தியர் அசீரியருக்கு வராங்க. எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து ஆராதனை செய்ய. இத்தனை நாள் யுத்தம் பண்ணாங்க. பாருங்க, how the word has a transforming power. இதெல்லாம் வாசிக்கும் போது we get so encouraged. God is so loving. இவங்களெல்லாம் மாத்துற ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாத்த மாட்டாரா? நம்ம பிள்ளைகளை மாத்த மாட்டாரா? நம்ம குடும்பத்துல கஷ்டமான சூழ்நிலைகளை மாத்த மாட்டாரா? கடினமான மக்களை மாத்த மாட்டாரா? நம்பிக்கை கொள்வோம், உற்சாகம் கொள்வோம், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் செய்வார். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் 3ஆவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும். அதை விட அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப ஒரு பிளஸட் வேர்ஸ். என்னன்னா, அவர் தன்னுடைய ஜனங்களை எப்படி சொல்றாரு பாருங்க. ஒன்ஸ் யூ டர்ன் டு காட், whoever you may be, you were an Egyptian, a nation to which Israelites should not turn to. அங்க போகாத, அது சாபம், அவங்க மிகவும் மோசமானவங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஜனங்களை கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய, அசீரியன்ஸ் அடுத்தது, the most cruel people even today, அவர்களை என்ன சொல்றாரு? என் கரத்தின் கிரியையையும். இஸ்ரவேல் என்ன சொல்றாரு? தன்னுடைய ஜனம், சொந்த ஜனம். அவர் என்ன சொல்றாரு? என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதி. What an amazing love is our God's love. இதை பார்க்கும்போது சிலுக்குது. கர்த்தர் அவ்வளவு அன்பு கூறுகிறார் அவர்கள் மேல, அவ்வளவு அவர்களை நம்புறாரு, நேசிக்கிறார். அந்த ஜனங்களை அவர், so that is what his grace is so abundant that even the last sinner of the world will have a chance, will have an opportunity to come to him. So what will happen? Peace will be established. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டோட்டல் பீஸ். இதெல்லாம் எப்படி நடந்தது? அவருடைய கிருபையினாலே, அளவற்ற அன்பினாலே. சோ இந்த கிருபையினாலே, நம்ம கிருபையை பற்றி, அந்த கிருபை என்னெல்லாம் செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா, அந்த கிருபை தான் நமக்கு ஒரு இரட்சகரை இந்த உலகத்திற்கு அனுப்பியது. அவர் மூலமா தான் நம்ம கிருபைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நம்மை அவர் தன்னுடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டார். அதற்கு அவர் வந்தார். கிருபை. இந்த கிருபையினால எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனிதனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த கிருபையினாலே நம்ம டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம மொழி, நம்ம ஹேபிட்ஸ், நம்ம விருப்பங்கள், நம்முடைய திங்கிங் எல்லாமே மாறுது. அசீரியர்கள் கொடூரமானவர்கள். அவர்கள் எல்லாம் எகிப்தியரோடு சேர்ந்து ஆராதனை செய்யறதெல்லாம் இஸ் இட் பாசிபிள்? இஸ் தட் பாசிபிள்? இது ஏதோ மனுஷன் எழுதுனது இல்லைங்க, ஆவியானவர் எழுதின வேதத்தில் இருக்கிறது. உண்மையான செய்தி. கேட்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ் அண்ட் கிரேஸ். அண்ட் திஸ் கிரேஸ் டீச்சர்ஸ் us to pray, it instructs us, and it changes the relationships between us. You may be nothing, I may be nothing. You may be something, I am nothing. Whatever may be, our relationship will be all based on his love and grace. Is it not true among ourselves? எங்கேயோ இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம், கண் முன்னால பார்க்காமே இருக்கிறோம். இத்தனை வருஷமா நம்ம ஒன்னா வர்றோம். We have a burden for each other. We have a love towards each other. How is that possible? God's grace and God's love. So that we will be blessed and be a blessing to others. So this is what this chapter 19 says to us. Egyptians கொடுக்கப்பட்ட செய்தி.
இவ்வளவு ஒரு அருமையான செய்தி இல்ல. இது நமக்கும் இன்றைக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாய் இருக்கிறது. சரி, செபிக்கலாமா? நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இனி next study will be only after the 3rd week of August. I will let you know when it is possible. So up till now we will have a break, but by the grace of God we have finished 19 chapters. That's something great. So let's pray. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்புக்காக, உம்முடைய அலாதி கிருபைக்காக, உம்முடைய நேசத்துக்காக நாங்க தாழ்த்தி அடிபணிகிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம், தொழுகிறோம், போற்றுகிறோம். எப்படிப்பட்ட மனுஷனையும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய நீர் எங்களில் உள்ள அனைத்து இருளையும், திகிலையும், பயத்தையும், குழப்பங்களையும், கவலைகளையும், ஆண்டவரே கண்ணீரையும் மாற்றி போட்டு எங்களுக்கு சந்தோஷத்தையும், களிப்பையும், சமாதானத்தையும் கட்டளையிடுகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சூரியகாந்தி சூரியனை போல பார்த்து திரும்புவது போல எங்களை உம்மண்டை அப்படியே திருப்பிக் கொள்ளுகிற தேவனாய் நீர் இருப்பதினால நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவர், நாங்களே வலுக்கட்டாயமா வேற பக்கம் போனாலும் பிடித்து இழுத்துக் கொள்ளுகிற தேவனாய் உங்களுடைய அன்பு இப்படிப்பட்ட ஒரு அன்பாய் நேசம் வலியது என்று சொல்லி வாசிக்கிறது போல ஆண்டவரே நீர் பெரிய வருஷம். இதுக்கு முன்பாக நாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் அந்த அன்பத்தார், ஏன்னா நீர் எங்களுக்கு கட்டளையே அன்பின் கட்டளையாக தான் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உண்மை நாங்கள் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு நேசிக்கணும், அன்பு செலுத்தணும் தான் சொல்லு. அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் நினைக்க நினைக்கதான் எங்களுக்கு இப்படி ஒரு உள்ளத்துல அந்த அன்பு வருது சுவாமி. ஆம் தகப்ப, நம்முடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க அதை புரிந்து கொள்ள இந்த உணர்வு ஆண்டவரே, இந்த அன்பு எங்களில ஊற்றப்படுகிறதை அனுபவித்து நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதே விதமாய் நாங்க மற்றவர்களையும் உமக்குள் நடத்திவிட, அநேகருக்கு இந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க, தகுதியில்லாதவர்களையும் ஆண்டவரை நேசிக்க, அவர்களையும் உம்மண்டை கொண்டு வர, எங்களை துன்புறுத்துகிறவர்களை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உண்மையாகவே உதவி செய்யுங்க. It's very easy to be haughty. It is very easy to be unforgiving. It is very easy to turn away from them. But Lord, you want us to forgive. Show your love to them. Help us. Help us. நன்றியோடு துதிக்கிறோம், தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் கூட வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். வர முடியாத சகோதரிகளை ஆசீர்வதியும். ஒருவேளை அந்த 2-3 வாரங்களுக்கு பின்பு அவர்களை சந்திக்கும் போது நாங்க எல்லாருமாய் ஒன்று கூடி உற்சாகமாய் தொடர்ந்து உடைய தீர்க்கனுடைய ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசன வசனங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்வோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So thank you everyone. God bless you. Good night.